Hi friends, welcome to Kritnya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கோதுமை இடியாப்பம். இதற்கு தேவையான பொருட்கள் வறுத்த கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணீர். வறுத்த கோதுமை மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமையை நல்லா பேன்ல ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு, ஆனா அதே நேரத்துல பர்ன் ஆகாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சர் ஜார்ல நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். அந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்தோம்னா வறுத்த கோதுமை மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் 200 கிராம் வறுத்த கோதுமை மாவுல 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நான் இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம தண்ணியும் எண்ணெயும் கிராஜுவலா ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்தாலே போதும். கோதுமை கார்போஹைட்ரேட் ரிச்சான ஒரு ஃபுட். கார்போஹைட்ரேட் தான் நம்ம மென்டல் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதை நம்ம அதிகமா சியூ பண்றதுனால நம்ம கம்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ அதிகமா இருக்கும். ஸோ அதனால கேவிட்டிஸ் வராம தடுக்குது. அதே நேரத்துல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை விட இதுல டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்கு. ஸோ நமக்கு கிளீன் அண்ட் ஹெல்த்தியான டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொடுத்து கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்கும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. அவங்க பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய நியூட்ரிஷன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், மெக்னீஷியம் அண்ட் மினரல் இதுல நிறையவே இருக்கு. ஸோ இதை அடிக்கடி ஃபுட்ல வீக்லி 3 டைம்ஸ் எடுத்தோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த் கிடைக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு ஸ்மால் சைஸை நான் எடுத்து மேக்கர்ல நான் ஃபிட் பண்ணிட்டு நான் இடியப்பம் ப்ரிப்பேர் பண்ணிக்க போறேன். இட்லி பிளேட்ல இந்த மாதிரி நம்ம மாவை நான் குட்டி குட்டியா நான் பிழிஞ்சு எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி பிரேக் ஆகாம வந்தாதான் அந்த மாவு ரைட்டான டெக்ஸ்சர்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த இடியாப்பத்துக்கு வாழைப்பூ குருமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க பின் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் 5 மினி இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம இட்லி குக்கர்ல ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறோம். 5 to 6 minutes வச்சா போதும். ஸோ ஹெல்த்தியான கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிருத்னியா கிச்சனோட டிப்ஸ். நிறைய பேருக்கு மூட்டு வலி, முதுகு வலின்னு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வறுத்த கோதுமை மாவுல 1 ஸ்பூன் தேன் கலந்து டெய்லி சாப்பிட்டு வர நமக்கு அந்த வலிகள் எல்லாம் குணமாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிருத்னியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்டே டியூன். until then, bye bye.